ஸோ அடுத்தது இஃப் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், டெசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க இதில். ஸோ a = 100ன்னு ஒரு வேரியபிள் வச்சிட்டேன். இப்போ இந்த வேல்யூ வந்து 1000க்கு கம்மியாக இருக்கா 1000க்கு அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும்னா இஃபோடைய சின்டெக்ஸ் பாருங்கள். இஃப் அதுக்கு ஸ்பேஸ் கண்டிஷன், ப்ராக்கெட்ஸ்லாம் தேவையில்லை, கண்டிஷன் a << 1000 அப்புறம் ஒரு கோலன் வைக்கணும். என்ட்ரு அடித்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டேப் தள்ளி வந்துருக்கும். இந்த இது ஆக்சுவலாக நம்ம இங்கே டைப் பண்ணோம்னா எரர் வரும். ஒரு டேப் தள்ளி <<1000 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் அடிச்சிடலாம். இல்லை இப்போ இதுலேயே வந்து எனக்கு எல்ஸும் வேணும் அப்படின்னா டைரெக்டாக இந்த இஃப்க்கு நேராக ஈக்குவலண்ட்டாக எல்ஸ் கோலன் என்டர் பிரிண்ட்டு not less than 1000. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இஃப்க்கு அப்புறம் ப்ராக்கெட் எதுவும் வராது, ஒரு ஸ்பேஸு, கண்டிஷன், அப்புறம் கோலன், அப்புறம் லைன் என்னென்ன லைன் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், எத்தனை லைனாக இருந்தாலும் அடுத்தடுத்த லைனில் நம்ம அதே டேப் இன்டென்டேஷனில், அதாவது இந்த இடத்துல ஒரு டேப்பில் நம்ம ஃபஸ்ட் லைன் எழுதணும், அதே மாதிரி எல்லா லைனும் ஒரு டேப்பில் எழுதணும். அப்போ தான் இந்த எல்லா லைன்ஸும் இஃப்க்குள்ளேயே இருக்கிறதா கன்சிடர் பண்ணப்படும். ஒருவேளை நான் வெளியே எடுத்துட்டேன்னா எரர் அடிக்கும். இஃப் எல்ஸுக்கு நடுவில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எரர் அடிக்கும். அதே மாதிரி எல்ஸுக்கும். இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணுவோம். <<1000 வந்துச்சு. இப்போ நான் ஏவோட வேல்யூ வந்து மாற்றுறேன். இப்போ not less than 1000 வரும். இப்படி தான் வந்து பைத்தானில் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணணும்.